திமுக வேட்பாளர் வி சேந்திரகுமார் 1,14,439 வாக்குகளை பெற்று 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் சீதாலட்சுமியை தோற்கடித்தார். திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை பெறுவதற்கு 4 சுற்றுகளில் அதற்கு 6,777 வாக்குகள் பெற வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த வாக்குகளை அவர்களால் பெற இயலவில்லை. 17 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 23,810 வாக்குகளை மட்டுமே அவர் பெற்று டெபாசிட்டை இழந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்திருக்கிறார். இந்த தேர்தலில் 5,330 வாக்குகளை பெற்று நோட்டா 3வது இடத்தை வகிக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் 1,14,439 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றியை பெற்றிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரின் டெபாசிட் பதிவுகளாகி இருக்கிறது. திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் 1,14,439 வாக்குகளை 17 சுற்றுகளிலும் அவர் பெற்றிருக்கிறார். அதன் பின்னர் அவர் பேட்டியளித்த வி சி சந்திரகுமார் இந்த வெற்றியை முதலமைச்சருக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார். கடந்த முறை EVKS இளங்கோவன் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை வி சி சந்திரகுமார் பெற்று ஒரு சாதனை படைத்திருக்கிறார். அதிக வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று புதிய சாதனையை இந்த முறை திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட்டை இழந்திருக்கிறார். 25,777 வாக்குகளை பெற்றார் டெபாசிட்டை பெற முடியும் என்ற நிலையில் அவர் 23,810 வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்தார். இந்த வெற்றிக்கு பின்னர் வி சி சந்திரகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். அந்த பேட்டியின் போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றியை முதலமைச்சருக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இந்த தேர்தல் வெற்றியின் மூலமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மிக மிக எளிதாக இந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 23,810 வாக்குகளை பெற்றார். கடந்த முறை 10,000 வாக்குகளை பெற்ற சூழ்நிலையில் இந்த முறை அவர் கூடுதலாக 2 மடங்கிற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இந்த வெற்றியை ஈட்டியிருக்கிறார். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றுவிட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் வி சி சந்திரகுமார் வெற்றியை ஈட்டியிருக்கிறார். அவர் பெற்ற மொத்த வாக்குகள் 1,14,439. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் 1,50,657 வாக்குகள். 67% வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் அந்த 1,54,000 வாக்குகளில் 1,14,000 வாக்குகளை திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் பெற்று வெற்றியை இருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகளில் 1/6 பங்கு வாக்குகளை பெற வேண்டும். ஆனால் 1/6 பங்கு வாக்குகளான 25,727 வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியால் பெற இயலவில்லை என்பதால் அவர் 2,000 வாக்குகள் குறைவாக டெபாசிட் தொகை பெறுவதற்கான வாக்குகளை விட குறைவாக பெற்று அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். சந்திரகுமாரை பொறுத்தவரை 1,14,439 வாக்குகளை பெற்று இதற்கு முன்பு திமுக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெற்ற வெற்றியை விட அதிக வாக்குகளை பெற்று ஒரு சாதனை வெற்றியை வி சி சந்திரகுமார் பெற்றிருக்கிறார். 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இங்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஒரு கௌரவமான தோல்வி, ஒரு வெற்றிகரமான தோல்வி என்று கூற வேண்டும். அவர் 2 மடங்கு அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற போதிலும் டெபாசிட் தொகையை பறிகொடுத்து விட்டு இந்த வெற்றியை அவர் சுமைக்க வேண்டியிருக்கிறது. திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் முந்தைய சாதனைகளை அனைத்தையும் முறியடித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்.